செலிம், இன்னைக்கு எத்தனை கலைபுரத்துக்கு மத்தியில் தாவேக்காவுக்கு ஆதரவா அதிமுக தரப்புல இருந்து அந்த 25 பேர் ஆதரவு தெரிவிச்சதுன்றது மிக பெரும் சர்ச்சையா வெடிச்சிருக்கு. ஸோ அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களும் இது சம்பந்தமாக காட்டமான பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இதுல இன்னும் குறிப்பா சொல்லணும்னா தாவேக்கா அதிமுக எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கியிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமா வச்சிருக்காரு. விஜய் தவறான பாதையில செல்றாருன்னு அவர் விமர்சிச்சு பேசியிருக்காரு. ஸோ இந்த கோபத்தை நாம காட்சிகளாகவும் பார்த்துடலாம். இதுவரை தமிழக வரலாற்றிலே இல்லாத ஒன்று. இன்றைக்கு எத்தனையோ கட்சிகள் ஆட்சி இருந்திருக்குது, எத்தனையோ கட்சிகள் கருத்து வேறுபாடு பிரிஞ்சிருக்குது. ஆனா எந்த தலைவருமே பிரிந்த இயக்கத்துக்கு வீட்டுக்கு சென்றது கிடையாது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலே தவறான பாதையிலே என்னிடம் தமிழக வெற்றி கழக தலைவர் சென்று கொண்டிருப்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கின்றது. ஸோ அதிமுகவோட கூட்டணி வைக்க தாவேக்க தயாராக இருந்துச்சுன்னு சிவி சண்முகம் சொல்லியிருக்காரு. பதிலுக்கு தாவேக்க கூட்டணிக்கு தயாராக இருந்து அதை நிராகரிச்சவர் இபிஎஸ் தான்னு இன்னொரு அடுத்த ஷாட்டையும் கிளப்பி விட்டுருக்காரு. இப்போ ஸோ அவர் சொல்றதை பார்த்தா நியாயமா தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி அமையணும். பட் திரு விஜய் கூட அதை விரும்பினாரு அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் வந்தது. அதிமுக வந்துருவாங்களான்னு. ஆனா இபிஎஸ் நிராகரிச்சாருன்னு சொல்றாரு. கொடி பறக்குதான்னு சொன்னதே இபிஎஸ் தானே. பட் என்ன அப்படின்னா அப்ப என்ன பேசப்பட்டது, திரு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தா முதலமைச்சர் பதவி கேட்கிறாரு. ஓகே, பட் இபிஎஸ் தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ல அவங்க பிரிஞ்சுட்டாங்க. கூட்டணி அன்டெஸ்டட் கட்சின்றதுனால கூடுதல் இடங்களை கொடுக்கறதுக்கு கூட தயங்கினதாகவும் அப்ப தகவல். எக்ஸாக்ட்லி. அப்போ அதாவது தாவேக்காவுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்போ குறைச்சி எடை போட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு மாஸ் சப்போர்ட் இருக்கும் மக்கள் மத்தியிலன்னு சொல்லி அப்போ அரசியல் கட்சிகளே கூட கணிக்கல. அது வரைக்கும் திரு விஜய் அவர்கள் அதிமுகவை விமர்சிக்காம தான் இருந்தார். ஆமா, கூட்டணியே ஏற்படாதுன்னு சொல்லி ஒரு முடிவு வந்த பிறகுதான் விமர்சிக்கவே ஆரம்பிச்சார். அது வரைக்கும் வெயிட் பண்ணார். ஃபர்ஸ்ட் பேரே சொல்லாம இருந்தார், அதுக்கப்புறம் பேர் சொன்னார், அதுக்கப்புறம் மற்றும் பலர்னு கேட்டகரிக்கு போச்சு. ஸோ அந்த பிரச்சாரத்தில் இப்போ நினைச்சு பார்த்தாலும் அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிட்டார். ஆமா, லாங் கான் தோஸ் டேஸ் ஆர் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ சிவிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்துடலாம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமாகட்டும், கடைசி நேரத்தில் கூட நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணி அமைப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்த போதும் நாங்களும் சென்று அவர்களுடன் கூட்டணி வைத்தால் நம்ம மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் என்று சொன்னபோது எங்களை எல்லாம் எடுத்தெறிஞ்சு பேசிவிட்டு, எனக்கு தெரியும் உனக்கு என்னப்பா தம்பி தெரியும், எனக்கு தெரியும், நான் பார்த்துக் கொள்கிறேன்,